ஜூன் மாதம் லாஸ்ட் வீக்ல என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூன் மாதம் 4th வீக்ல புதுசா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நடிகர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன் நடிப்புல இந்த வாரம் ஜூன் 27ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜ்ல கல்கி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல படம் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் ரிலீஸ்ல மிகப்பெரிய பிக் பட்ஜெட் படமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ஒரு சில இடத்துல கல்கி படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங்கும் ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் பிரபாஸ் அவர்களுக்கு கம்பேக் படமா இந்த படம் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாகுபலிக்கு அடுத்ததா நடிகர் பிரபாஸோட நடிப்புல எந்த படமும் அந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பும் மற்றும் வசூல் ரீதியா அந்த அளவுக்கு இடம் பிடிக்கல. இந்த படம் நடிகர் பிரபாஸ் அவர்களுக்கு கம்பேக் படமா இருக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் 2 பாகங்களா ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு முதல் பாகம் மட்டும் ஜூன் 27ஆம் தேதி இந்த வீக் வியாழக்கிழமை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு இந்த படம் மட்டும்தான் இந்த வாரம் புதிய படங்களா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? ஹாலிவுட் படமான சிவில் வார் படம் இந்த வாரம் ஜூன் 28ஆம் தேதி அமேசான் பிரைம்ல இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ்லயும் ஸ்ட்ரீமிங் ஆகிறதா இருக்கு. நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்புல நடிகர் படம் இந்த வாரம் ஜூன் 27ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றாங்க. படம் ஏற்கனவே மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல ஜூன் 27 நடிகர் படம் ஓடிடில ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்புல ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓடிடில ரிலீஸ் ஆன படம் ஆவேசம். மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் இப்போ ஓடிடியான அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது ஆவேசம் படம். அதர் லாங்குவேஜ் டப் பண்ணி அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. இந்தி லாங்குவேஜோட ஓடிடி ரைட்ஸ் மட்டும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இந்தியில அஃபிஷியலா ஸ்ட்ரீமிங் ஆகுது. மற்றும் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸும் ரீசெண்டா சென்சார் ஆச்சு. ஆனா அஃபிஷியலா ஓடிடி ரிலீஸ் தேதி இது வரைக்கும் அறிவிக்கல. இந்த வாரம் இந்தியால டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகுது. தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் சூரிய நடிப்புல ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் கருடன். மே 31ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரியலாம் நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் ஆயிடுச்சு. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த வாரத்தோட 4 வாரம் முடியுது. மோஸ்ட்லி ஜூன் 27ஆம் தேதி படம் அஃபிஷியலா பிரைம் வீடியோல எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் கருடன் படம் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்க படம் சிவில் வார் மற்றும் நடிகர் 2 படங்களும் அஃபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஆவேசம் படம் தமிழ் லாங்குவேஜ்லயும் மற்றும் கருடன் படம் பிரைம் வீடியோலையும் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேற எதனா புதிய படங்கள் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸ் லிஸ்ட்ல ஆட் ஆச்சுன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம்.